எல்லா அவதாரத்தை காட்டிலும் மத்ஸ்யாவதாரம் சிரேஷ்டமா, கூர்மாவதாரம் சிரேஷ்டமா, வராக அவதாரம் சிரேஷ்டமா? மத்ஸ்யாவதாரம் தான் சிரேஷ்டம்னு சொல்றதா உண்டு. ஏன்னா வேதம் தானே நம்முடைய சனாதனமான மதத்துக்கே ஆணி வேர், ஆதாரம். அதனால வேதத்தை காப்பாற்றி கொடுத்த மத்ஸ்யாவதாரம் தான் சிரேஷ்டம். வேதத்தை காப்பாற்றி கொடுத்தாலும் அந்த வேத மந்திரங்களை கேட்டு அனுகிரகம் பண்றதுக்கு தேவர்கள் இல்லைன்னா வேதம் பிரயோஜனம் இல்லையே. அதனால அந்த தேவர்களுக்கு அமிர்தத்தை கொடுத்து கூர்மாவதாரம் தான் சிரேஷ்டம். தேவர்கள் யாருக்கு அனுகிரகம் பண்ணணும்? பூமியில இருக்கிறவங்களுக்கு தானே அனுகிரகம் பண்ணணும். வராக பகவான் பூமியை தூக்கிட்டு வந்து நிறுத்தலைன்னா நீங்களே இல்லை நானும் இல்லை இல்லையா? வராகாவதாரம் தான் சிரேஷ்டம்னு சொல்றவா இருக்கா. இப்படியும் ஒவ்வொரு அவதாரத்தை அதனுடைய சிரேஷ்டத்தை பேசிட்டு வரும்போது எல்லா அவதாரத்தை காட்டிலும் சிரேஷ்டமான ஒரு அவதாரம் வியாசாவதாரம். ஏன் அப்படின்னா வியாசர் இல்லைன்னா இவ யாரையுமே நமக்கு தெரியவே தெரியாது.